எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ஒரு கதையை பற்றி நம்ம பேசுவோம் இங்கே. முடியும்ன்று சிந்தியுங்கள். நாம் அனைவருமே பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன துளி தான். நம்ம எதை தீர்மானமாக விரும்புகிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துடுது. அதுதான் உண்மை. எனவே எப்பவுமே மகிழ்ச்சியை, நல்லதை, வெற்றியை, ஆரோக்கியத்தை உறுதியாக நம்ம சிந்திச்சு முடியும்ன்று தீர்மானமான முடிவோட வாழ ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா போதும், நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும். காரணம், மனம் எதை உறுதியாக எண்ணுதோ அதை பல மடங்கு அதிகமாக பிடித்து கொண்டு நமக்கு தந்து விடுது. எந்த ஒரு மனிதனும் மூச்சு விடுவதால் வாழ்கிறது கிடையாது. அவன் துணிந்து செய்கிறான் இல்லையா அந்த நற்செயல்கள், அதனால தான் அவன் வாழ விரும்புகிறான். எல்லார்கிட்டேயும் ஏதோ ஒரு கனவோ அல்லது கடமையோ இருக்கத்தான் செய்யுது. அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற எழுச்சியுற்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ விரும்புகிறான். எந்த ஒரு மனிதனும் என்னிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்குது, அதனால தான் நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எனக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது, லட்சியம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, இப்படி தான் அவன் சொல்கிறான். இதை எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற முடியும்னு நம்புகிறேன், அதுக்காக தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு தான் பேசுவான். சோம்பேறி கூட நாளை எனக்கு வேலை கிடைக்கும், சோறு கிடைக்கும், எனவே நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையான எண்ணம் இருக்குது. வாழ்க்கையில் எதிர்படுற பிரச்சனைகளை எப்பயுமே கண்டு கலங்காமல் தொடர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். ஒவ்வொரு மனிதனும் அவன் நம்பிக்கையோடு எதை சிந்தித்தானோ அதுவாகவே உருவாகி விடுறான். 2 வாரங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்ற விதத்தில் 1092 கண்டுபிடிப்புகளுக்கு தொடர்ந்து கண்டுபிடிப்பு உரிமை பெற்ற ஒரே விஞ்ஞானி எடிசன் தான். அதாங்க நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். அவரும் சாதாரண மனுஷன்தான். 3 மாதங்கள் கூட பள்ளிக்கு போகாதவர் எடிசன். வினோதமான பெரிய தலை உனக்கு, உன் மண்டையில் எதுவும் ஏறாது, இனி பள்ளிக்கே வராத அப்படின்னு விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் எடிசன். அவருடைய உறுதியான நம்பிக்கையான சிந்தனைகளால் எடிசன் என்ற மாபெரும் கண்டுபிடிப்பாளராக உருவானார். தோல்வி, பயம் இது மாதிரி தன் மனதில் கூடுகட்டி வசிக்காமல் பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் தன்னோட 59வது வயதில் அவர் ஆய்வுக்கூடம் தீப்பற்றி எரிந்தபோது தன் மகனை கூப்பிட்டு, உன் அம்மாவை அழைத்து வா, இதை போன்ற நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதை அவள் பார்த்திருக்கவே மாட்டாள் என்று சொன்னாராம். காரணம், தன் மனதில் தோல்வி மனப்பான்மை இடம் பிடிக்கக்கூடாது என்பதற்காக எடிசன் இவ்வளவு தூரம் நகைச்சுவையோடு குறிப்பிட்டிருக்காராம். நம்ம மதர் தெரசா ஏழைகளுக்கு உதவுவது, அதுதான் அவங்களோட தீர்மானம். நாம் எதை உறுதியாக என்றோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கையும் அமையுது. இதனால தான் கால்கள் இல்லாதவரால் செயற்கை கால்களில் உதவியால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியுது. எவரெஸ்ட்டை அடைய முடியுன்ற சிந்தித்தபடியே ஊனமுற்ற மனிதரும் அடைந்து விடுகிறார். ஆபாசம் இல்லாமல், வன்முறை இல்லாமல் விறுவிறுப்பான நாவல்களை எழுதுவேன் என்று ராஜேஷ்குமார் எடுத்துக்கொண்ட உறுதியாக இன்று வர அவரால் 1000 நாவல்களுக்கு மேலே கற்பனை வறட்சியின்றி விறுவிறுப்பாய் எழுத வைத்து வெற்றி சிகரத்துக்கு அவரை அழைச்சி சென்றிருக்கு. ராஜேஷ்குமார் ஆபாசம் இல்லாமல் அதே நேரத்தில் சுவையாகவும் எழுதுவேன் அப்படின்றதுல உறுதியாக இருப்பதால் அவரோட ஆழ்மனம் குழப்பமின்றி பிரபஞ்ச மனத்துடன் தொடர்பு கொண்டு அவர் விருப்பப்படியே அவரை எழுத வச்சு வெற்றி பெற வச்சிருக்கு. முடியும் என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தா நீங்கள் எண்ணும் எண்ணங்களை, அதற்கான வழிகளை உங்களுடைய ஆழ்மனம் பிரபஞ்ச மனத்திடமிருந்து பெற்று தந்துடும். இதற்காக நீங்கள் ஒருமுக சிந்தனையுடன் சிந்திக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். சார்லஸ் பிளாண்டின் நயாகரா ஆற்றின் குறுக்கே கயிறை கட்டி அதன் மேலே நடக்க முடியும்னு எண்ணினாராம். நம்பிக்கையோட தரையில் தான் பயிற்சி செஞ்சார். பின்னாடி பார்த்தீங்கன்னா நயாகரா ஆற்றோட குறுக்க கைத்தை கட்டி நடந்து காட்டினார்.
முடியுன்ற வலிமையான சிந்தனையால் தான் இந்த சாதனை நடந்திருக்கு. எனவே என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உங்கள் லட்சியத்தை அடைய முயற்சி செய்யுங்க. மனதை எப்பயுமே ஒருமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு சிந்திக்கும்போது பிரபஞ்ச மனம் தொடர்பு ஏற்பட்டு ரொம்ப நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பித்து வெற்றியை பெற்று விடுவீங்க. எனவே எதை நீங்கள் சிந்திச்சாலும் அறிவோடு ஆழ்ந்து சிந்திச்சு அது கிடைக்கும், முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு சிந்தியுங்கள். பிறகு உறுதியுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. நன்றி. நாளை மற்றுமொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.